பண்டைய ஆன்மீக விஞ்ஞானம் யோகக்கலை புத்தகங்கள். பட் அதுக்கப்புறம் காலம் மாறும்போது கொஞ்சம் இன்னும் உலகத்தில் மடங்கி போச்சு. ஸோ இந்த இப்போ நம்ம கலியுகம் முடிஞ்சு புது துவாபர யுகத்தில் மேலே போயிட்டு இந்த சிலைக்கு மகாவதார் பாபாஜி அவர் அந்த புராதன யோக கலையை திரும்ப உயிர்ப்பித்து அதுக்கு கிரியா யோகம்னு பெயர் கொடுத்து இப்போ அதை உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக சாதாரண மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த வழியை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் தான் நம்ம சுவாமி குருஜியுடைய குரு யுக்தேஸ்வர்ஜி. அவர்கிட்ட 1894 கும்பமேளா சொன்னார், அவனுக்கிட்ட ஒரு செஷன் அனுப்பின சீடுன்னு அவனுக்கு உலகம் முழுவதும் கிரியா யோகத்தை பரப்புறதுக்கு அவனுக்கு நீ ட்ரைனிங் கொடுத்து அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பரமஹம்ச யோகானந்தர் 1910 யுக்தேஸ்வர்ஜி கிட்ட வந்தார். அப்போ யுக்தேஸ்வரியே சொன்னார், பாபாஜியை தான் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி. அப்புறம் பரமஹம்ச யோகானந்தரும் அவருக்கே கன்ஃபர்மேஷன் வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா போகிறதுக்கு அழைப்பு வந்தது. அதுக்கு முன்னால் கல்கத்தாவில் பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் இறைவா நீயே நேரடியாக சொன்னால் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி பாபாஜியே தரிசனம் கல்கத்தா 1920 போகிறதுக்கு முன்னால் தரிசனம் கொடுத்தார். அப்புறம் தான் அமெரிக்கா போகிறார். அப்புறம் உலகம் முழுவதும் அது பண்ணுறதுக்காக இந்தியாவில் யோகதாஸ் சத்சங்க சொசைட்டி உலகம் பூராவும் செல்ஃப் ரியலைசேஷன் அது மூலமாக இந்த கிரியாவுக்கு திருவண்ணாமலைக்கு அதுக்கு காரணம் திருவண்ணாமலையில் இங்கே நிறைய பேர் இந்த பக்தர்கள் நிறைய வராங்க. சரி சார். அவங்க நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வழி, சரியான வழி. விசேஷமாக யோகக்கலை தியானம் எப்படி பண்ணுறது அது நிறைய பேருக்கு சரியான வழி கிடைக்கும். இது உன்னதமான வழி, மகாவதார் பாபாஜியே கொடுத்த வழி. இது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு புத்தகங்கள்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் தியானம் செய்யறதுக்கு தியான பூர்வம் இருக்குது. அதுக்காக